சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் நம்ம கொஞ்ச நாளாகவே சொல்லிட்டு இருக்கோம். இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா மக்கள் புரட்சியே வெடிச்சிருக்கு. தொடர்ச்சியாக நெத்தன்யாகுவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையில தான் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை சேர்ந்தவங்க, ரிசர்வ் படைகள், அதுக்கப்புறம் கல்வியலாளர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு முன்னேற்றமாக இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். அதே சமயத்தில் இன்னும் மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது பாலஸ்தீனத்துக்காக இன்னும் குரலை ஓங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரில் ஸ்பெயின் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம் யூரோப் யூனியன் முழுக்கவும் என்ன பண்ணுறோம், உக்ரைன் வாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாம் உக்ரைன் வாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்துட்டு காசா வாருக்கு நம்ம அப்போஸ் பண்ணக்கூடாது. நம்ம காசாவுக்கு என்ன பண்ணணும், தேவையான ஆதரவை கொடுக்கணும். நாம் அப்போதான் உக்ரைன் வாருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கே ஒரு அர்த்தமாக இருக்கும். ரஷ்யா பண்ணுறது தப்புன்னு சொல்கிறோம், ஆனால் இஸ்ரேல் பண்ணுறது நம்ம தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். இந்த நிலைப்பாட்டை நம்ம மாற்றிக்கொள்ளணும். முதல்ல ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை புறக்கணிங்க. இஸ்ரேல் மேலே பொருளாதார தடையை கொண்டு வாங்க. இஸ்ரேலுக்கு ஒரு கடும் அழுத்தத்தை கொண்டு வாங்க. இஸ்ரேல் என்ன பண்ணும், இனி காசாவில் போர் செய்யக்கூடாது. காசாவை தனி நாடாக அங்கீகரிக்கணும். காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்பெயின் ஐரோப்பிய யூனியனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, லெட்டர் போட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு கடுமையான அழுத்தம் வரதின் காரணமாக ஐரோப்பிய யூனியன் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இப்போது காசாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஸ்பெயின் இதை பண்ணிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐநாவில் இதுவரையும் காசா ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க. ஆனால் தனி நாடு அந்தஸ்தோடு இருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது. அந்த தனி நாடு அந்தஸ்து காசாவுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இப்போ அடுத்த மாதம் ஒரு மாநாடு கூட்ட போகிறாங்க. அந்த மாநாட்டை ஐநாவோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க ரன் பண்ண போகிறாங்க. அதற்கு பார்த்திங்கன்னா நிறைய சவுதி ஆகட்டும், சவுதியை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள், அது இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள், முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்பெயின், ஸ்லோவேனியா, அயர்லாந்து, நார்வே, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு மாநாட்டையே கூட்டுறாங்க. பார்த்திங்கன்னா காசாவுக்காக அயர்லாந்து, நார்வே, ஸ்பெயின், ஸ்லோவேனியா தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாநாட்டவே ஆர்கனைஸ் பண்ணி ஐநாவில் ஒரு தனி நாடாக காசாவை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்க, ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அதை பார்த்திங்கன்னா ஐநாவே வரவேற்றிருக்காங்க. ஆமாம், நீங்கள் செய்கிறது கரெக்டு தான் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஐநாவே வரவேற்றிருக்காங்க. இப்படி ஒரு தீர்மானம் வரப்போது வரக்கூடிய நேரத்தில் சவுதி போன்ற நாடுகள் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இஸ்ரேலை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கிறோம், நீங்கள் ஃபஸ்ட்டு காசாவை என்ன பண்ணுங்கள், பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க இறுதியாக அவங்களுடைய கோரிக்கையும் தெளிவாக முன்வைக்க போகிறதாக சவுதி சொல்லிட்டு இருக்காங்க. சவுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்பயோ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் தனி நாடாக ஆயிடுச்சு. இஸ்ரேலை எல்லாருமே அங்கீகரிச்சிட்டாங்க. இருந்தாலும் பாலஸ்தீன விஷயத்தில் இஸ்ரேல் இப்படி நடந்துட்டு இருக்கிறனால சவுதி அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா உலக நாடுகளே கேள்வி எழுப்புவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களோ தவிர, இவங்க உண்மையாலுமே இஸ்ரேலை தண்டிக்கணும்னா சவுதி போன்ற நாடுகள் இஸ்ரேலை புறக்கணிக்க தான் செய்யணுமோ தவிர, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் காசாவை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, கெஞ்சிட்டு இருக்க தேவையில்ல. இந்த சவுதி பேசக்கூடிய விஷயம்லாம் நம்ம அவங்களுடைய அரசியல் ரீதியான பார்வையோடு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. மற்றபடி மற்ற நாடுகள் என்ன செய்கிறாங்களோ அதை நம்ம பெருந்தன்மையோடு ஏற்றுக்கலாம். ஏன்னா மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காசா தனி நாடுடைய அந்தஸ்து வேணும்னு சொல்லிட்டு அவங்களாம் போராடி கொண்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு ஒரு பெரிய கேவலத்தை பாருங்க. செனகல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலுடைய தூதர் அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கெஸ்டா போயிருக்கிற சமயத்துல இன்னைக்கு அந்த செனகல் பல்கலைக்கழகத்துல இருந்த மாணவ மாணவிகள் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் இனப்படுகொலை செய்யக்கூடிய நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கே வர வேணாம்னு சொல்லிட்டு வந்தவரை என்ன பண்ணியிருக்காங்க, அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்காங்க. இவங்க நினச்சிருந்தா முதலே அந்த சீஃப் கெஸ்ட் வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வர வச்சுட்டு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, அசிங்கம் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பல நாடுகள், இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகள் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல நாடுகள் உலகமெங்கும் காசாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காசாவுடைய புகழ் பார்த்தீங்கன்னா ஓங்கி கொண்டு தான் போகுது. அவர்களை என்னதான் தீவிரவாதிகளாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சித்தரித்தாலும் சரி, இன்னைக்கு உலகமே ஹிட்லரை விட மிஞ்சக்கூடியவராக நெத்தனியாவை தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஹிட்லர் எங்களை கொன்னாங்க, நாங்கள் யூதர்கள் எல்லாம் கொல்லப்பட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய சிம்பத்தியை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க இத்தனை வருஷ வரலாற்றில். இனி யாருமே அந்த சிம்பத்தியெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, இஸ்ரேல் மேலே காட்ட மாட்டாங்க. யூதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது இவங்க இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு எல்லாருக்குமே தெரியும்.
அங்கே குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு இந்த நெத்தன்யாகு தான் காரணம். அப்போ வந்து ஹிட்லர் யூதர்களுக்கு செஞ்சதை விட கொடூரமான விஷயத்தை தான் நெத்தன்யாகு வந்து பாலஸ்தீனியர்களுக்கு செய்கிறாங்க. அதுவும் வந்து பாலஸ்தீனியர்களுடைய இடத்துலையே வந்து உட்காந்து அவங்கள்ட்ட இருந்து இடத்த வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹிட்லரையும் மிஞ்சக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யூதர்களுக்கு தான் வந்து கேவலமும் அசிங்கமும் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரி வரலாற்றுலேருந்து மறைக்கவே முடியாது. அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு நேரடியாக நெத்தன்யாகுவை கேவலப்படுத்தக்கூடிய விதமாக இஸ்ரேலுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 300 சட்ட பொறியியலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெட்டர் எழுதி அட்டார்னி ஜெனரலுக்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லெட்டரை கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டரில் வந்து என்னென்னா இனி வந்து நெத்தன்யாகு வந்து பதவியில் இருக்கக்கூடாது, சட்டப்படி வந்து அவர் ராஜினாமா செய்யணும், அவரை பதவியிலேருந்து விலக சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அட்டார்னி ஜெனரலுக்கு வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து இஸ்ரேலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரதமரெல்லாம் வந்து ராஜினாமா படுத்தணும்னா அட்டார்னி ஜெனரலுக்கு தான் போய் என்ன பண்ணுவாங்க, போய் லெட்டர் கொடுக்கணும். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க 300 பொறியியலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அட்டார்னி ஜெனரலுக்கே வந்து போய் லெட்டர் கொடுத்து இனி வந்து அவர் என்ன பண்ணக்கூடாது, பதவியில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் அந்த லெட்டருக்கு என்ன பதில் வருதுன்னு சொல்லிட்டு. அங்கே முழுவதுமாக எதிர்க்கட்சியாகட்டும், முன்னாள் பிரதமராகட்டும், முன்னாள் ஜனாதிபதிகளாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கக்கூடிய இராணுவத்தை சேர்ந்த ரிசர்வ் படைகளாகட்டும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கல்வியலாளர்கள், பொறியியலாளர்கள், ஆய்வாளர்கள்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக யுத்தம் வேண்டாம், நெத்தன்யாகு வேண்டாம், ஆட்சி மாற்றம் வேணும், போர் நிறுத்தம் வரணும், இதுக்கு மேலே நம்மளுடைய இஸ்ரேல் தாங்காது, எல்லாத்துக்கு மேலே நாம் இப்போ செய்கிறது வந்து நியாயமே கிடையாது, உலகமே வந்து யூதர்களை வெறுக்கக்கூடிய அளவுக்கான காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நெத்தன்யாவுக்கு மட்டும் அசிங்கம் கிடையாது, யூதர்கள் அனைவருக்கும் தான் அசிங்கம். எங்கே போனாலும் நம்ம அசிங்கப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஒரு தூதருக்கு கூட நம்மளுடைய நாட்டு தூதருக்கு மரியாதை இல்லாமல் போச்சு. நம்ம எங்கே போனாலும் நம்மளை கேவலமாகவும் இனப்படுகொலையாளர்களாக தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி லெட்டரை கொடுத்துருக்காங்க. நம்ம இதை தான் முன்னாடியே சொன்னோம். என்னதான் வந்து பார்த்தா போராட்டம் நடந்தாலும் ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் கண்டு கொள்ளாமையே நெத்தன்யாகு இருந்தாலும் அப்படியே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி எந்த அளவுக்கு போகுதுன்னா எல்லா பக்கமும் இருந்துமே எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. யாரை தவிரனா நெத்தன்யாவுடைய சொந்த கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் போரை நிறுத்தக்கூடாது, சமாதான பேச்சுவார்த்தை அமெரிக்கா பேசியிருக்காங்களே அந்த பேச்சை கேட்டுட்டு நீங்கள் மட்டும் போரை நிறுத்திட்டிங்கன்னா நாங்களாம் ராஜினாமா பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இந்த பென்குரின், ஸ்மோட்ரிட்ஜ் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஏன்னா நெத்தன்யாவுக்கு, பென்குரினுக்கு, ஸ்மோட்ரிட்ஜுக்கெல்லாம் இந்த தடவை ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், அவங்களால வந்து பதவி வகிக்க முடியும். இல்லாட்டினா அவங்களுக்கு எந்த பதவியும் இருக்காது, ஜெயிலுக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க மட்டும்தான் வந்து போர் வேணுங்கிறாங்க. இவங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போர் வேணாங்கிறாங்க. அதில் அமெரிக்காவே போர் நிறுத்தத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் பல முயற்சிகளை வந்து பண்ணி கொண்டு இருக்காங்க. ஆய்வாளர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க, என்னதான் நெத்தன்யாகு வந்து ஓரளவுக்கு தான் வந்து மக்களை வந்து அடக்கி வைக்க முடியும், இப்படியே போய்கொண்டு இருந்தால் மக்களே வந்து அவர்களை என்ன பண்ணுவாங்க, ராஜினாமா பண்ணி விரட்டி அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான ஒரு முதல் கட்டமாக இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. முதல் கட்டத்திலேயே வந்து அந்த விஷயம் நடக்குதோ இல்லையோ, இப்போ முதல்ல 300 பேருன்னு ஆரம்பிச்சது, இனி 3 லட்சம் பேர் வரையும் என்ன பண்ணுவாங்க, லெட்டர் கொடுப்பாங்க. நம்ம கடந்த மாதம் பார்த்தோம், முதல்ல வந்து ரிசர்வ் படையில் என்ன பண்ணாங்கன்னா 70 பேர் நாங்கள் வந்து போர் செய்ய வர மாட்டோம்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்தாங்க. அப்படியே அது அதிகரித்து போய் 2 வாரத்தில் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் பேர் ரிசர்வ் படையிலேருந்து லெட்டர் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து நெத்தன்யாகுவே ஷாக்காயிட்டாரு. முதல்ல 70 பேருன்னு சொல்லணும், அந்த 70 பேர்த்த ராஜினாமா பண்ணுங்கன்றாரு. 70 பேர் அப்படி என்ன ஆச்சு, 1.25 லட்சம் ஆனணும். நெத்தன்யாகு என்ன பண்ணிட்டாரு, அப்படியே அமைதியாயிட்டாரு. அந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசாமல் மௌனமாகவே வந்து இருந்துட்டு இருந்தார் இதுவரையும். காரணம் என்னன்னா எண்ணிக்கை தான் முக்கியம். அதே மாதிரி இப்போ 300 பேர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது நடக்காட்டினா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அது 3 லட்சம் வரையும் வந்து என்ன பண்ணுவாங்க, தொடர்ச்சியாக வந்து அட்டார்னி ஜெனரலுக்கு வந்து அழுத்தத்தை கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வரும்போது என்ன ஆகும், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுத்தாகணும். அப்படி இல்லாட்டினா ஒரு கட்டத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, மக்களே வந்து பூந்து என்ன பண்ணிடுவாங்க, எப்படி மற்ற நாடுகள் எல்லாம் சில நாடுகள் எல்லாம் தலைவர்களை விரட்டி அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து மக்களே பூந்து வந்து நெத்தன்யாகுவை விரட்டி அடிக்கக்கூடிய காலமும் வந்துடும். அப்படி வந்துட்டா இஸ்ரேலுக்குள்ளே கூட நெத்தன்யாகு இருக்க முடியாது, தலைமறைவாக தான் இருக்க வேண்டியது வரும். அப்படி ஒரு நிலைமை வரும்போது, ஆட்சி மாறும்போது தானாகவே போர் நிறுத்தமும் வரும். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமே போர் நிறுத்தம் வரட்டும். இறைவனே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.